இந்தியாவும் இலங்கையும் இணைந்து நடத்துகின்ற இம்முறை 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் இந்திய பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி தொடர்பாக தான் இறுதிப் போட்டியை விட மக்கள் மத்தியிலே ரசிகர்கள் மத்தியிலே பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்தது. இருந்த போதிலும் இந்த போட்டி நடைபெறுமா என்ற சந்தேகம் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளோடு மக்கள் மத்தியிலே கடந்த சில நாட்களாக நிலவியது. இந்த சந்தேகங்களுக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் நேற்றிரவு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவாறு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கொழும்பார் பிரேமதாச மைதானத்தில் இந்திய பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்ற கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ளது. 2023 ஆண்டு நடைபெற்ற உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் போது பாகிஸ்தான் அணி இந்தியாவுக்கு சென்ற பின்னர் இரண்டு அணிகளும் தங்களுக்குள் இருதரப்பு தொடர்களில் பங்கேற்கவில்லை. துபாயில் நடைபெற்ற ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் போது இரண்டு அணிகளினதும் தலைவர்கள் கைலாக செய்வதை கூட தவிர்த்திருந்தனர். கடந்த வருடம் நடைபெற்ற மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் தொடரிலும் இதே நிலைமையை நீடித்தது. 2026 ஆண்டு நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக கிண்ண கிரிக்கெட் தொடர் வரை இந்த நிலைமை நீடித்தது. 1.42 பில்லியன் சனத்தொகையை கொண்ட இந்தியாவில் மிக பிரபலமான விளையாட்டாக கிரிக்கெட் காணப்படுகிறது. 257.05 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட பாகிஸ்தானிலும் கிரிக்கெட் பிரபல விளையாட்டாக உள்ளது. 174.37 மில்லியன் சனத்தொகையை கொண்ட தெற்காசியாவின் மற்றொரு நாடான பங்களாதேஷிலும் கிரிக்கெட் விளையாட்டே முக்கிய விளையாட்டாக பிரபல்யமடைந்துள்ளது. கிரிக்கெட் விளையாட்டை உலகிற்கு அறிமுகப்படுத்திய இங்கிலாந்து அல்லது பல ஆண்டுகளாக கிரிக்கெட் உலகில் ஆதிக்கம் செலுத்திய ஆஸ்திரேலிய அணியோ இவ்வளவு பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்டிருக்கவில்லை. உலக கிண்ண கிரிக்கெட் தொடர் நடைபெறும் காலங்களில் அதிக ரசிகர்களை கொண்ட நாடுகளாக இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஆகிய நாடுகளே திகழ்கின்றன. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கிடையே நிலவும் அரசியல் நெருக்கடி கிரிக்கெட் களத்திலும் எதிரொலிப்பதால் உலக கிண்ண 2020 தொடரில் பெருந்திரளான ரசிகர் கூட்டத்தை இழக்க நேரிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டி தொடர்பில் ஏன் பிரச்சனை ஏற்பட்டது, இந்த விடயத்தோடு பங்களாதேஷ் அணி எவ்வாறு தொடர்புபட்டது, அது தொடர்பான தகவல்களை நாங்கள் தற்போது பார்க்கலாம். பாதுகாப்பு காரணங்களுக்காக 2026-2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் பங்கேற்பதற்காக இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள பங்களாதேஷ் அண்மையில் மறுப்பு தெரிவித்தது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் 9 கோடி இந்திய ரூபாவுக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட பங்களாதேஷ் கிரிக்கெட் வீரர் முஸ்தபியூர் ரஹ்மானை தொடரிலிருந்து நீக்குமாறு இந்திய அரசாங்கம் அந்நாட்டு கிரிக்கெட் சபைக்கு தெரிவித்ததை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதற்கமைய உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் இந்தியாவில் நடைபெறவிருந்த தமது அணிக்கான போட்டிகளை இலங்கையில் நடத்த வேண்டும் என பங்களாதேஷ் கிரிக்கெட் அதிகாரிகள் கோரிக்கை விடுத்தனர். இருப்பினும் அறிவிக்கப்பட்ட போட்டி அட்டவணையை எந்த காரணத்திற்காகவும் மாற்ற முடியாது என சர்வதேச கிரிக்கெட் பேரவை அறிவித்தது. இதனை அடுத்து சர்வதேச கிரிக்கெட் பேரவை பங்களாதேஷை தொடரில் இருந்து நீக்கி ஸ்கொட்லாந்தை தொடரில் இணைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தது. இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பாகிஸ்தான் உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் இருந்து விலகுவது குறித்து பரிசீலிப்பதாக அறிவித்தது. எனினும் தமது அணி 2020 உலக கிண்ண கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் என்ற போதிலும் இந்தியாவுக்கு எதிராக பிப்ரவரி 15ஆம் தேதி கொழும்பில் நடைபெறும் போட்டியில் விளையாடாது என பாகிஸ்தான் பின்னர் அறிவித்தது. இந்த அறிவிப்பு இம்முறை உலக கிண்ண கிரிக்கெட் தொடர் குறித்த கிரிக்கெட் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை சீர்குலைக்கும் வகையில் அமைந்தது. முஸ்தபிசூர் ரஹ்மானை தொடரில் இருந்து நீக்குமாறு இந்திய அரசாங்கம் அந்நாட்டு கிரிக்கெட் சபைக்கு தெரிவித்ததை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கொழும்பார் பிரேமதாச மைதானத்தில் நடைபெறவிருந்த இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி தொடர்பாக ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றிரவு பாகிஸ்தான் பிரதமரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்தார். சுமார் 30 நிமிடங்களாக இந்த கலந்துரையாடல் தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றதாக தெரிய வருகிறது. இதற்கு பின்னர் தான் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இந்த போட்டியிலே தமது அணி விளையாடும் என்ற விடயம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறானதோர் பின்னணியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபுடன் 30 நிமிட கால தொலைபேசி உரையாடலில் நேற்று மாலை ஈடுபட்டார். இதன்போது இலங்கையில் இந்தியாவுடன் நடைபெறவுள்ள போட்டியில் விளையாடுவது குறித்து பரிசீலிக்குமாறு ஜனாதிபதி கோரிக்கை விடுத்தார். இலங்கை மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான நீண்டகால நட்பு மற்றும் கிரிக்கெட் விளையாட்டில் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் ஒத்துழைப்பு குறித்து இதன்போது இரு நாட்டு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பாதுகாப்பு சவால்கள் நிலவிய சந்தர்ப்பங்களில் 1996ஆம் ஆண்டு உலக கிண்ண கிரிக்கெட் தொடர் உள்ளிட்ட போட்டிகளுக்காக பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி இலங்கைக்கு விஜயம் செய்து விளையாடிய விதம் குறித்தும், அண்மையில் பாகிஸ்தானில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட போதிலும் இலங்கை அணி தனது சுற்றுப்பயணத்தை ரத்து செய்யாமல் அங்கேயே தங்கியிருக்க எடுத்த தீர்மானம் உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டன.
இந்த தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து பாகிஸ்தான் அரசாங்கம் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இலங்கை ஜனாதிபதியின் வேண்டுகோளை பரிசீலித்ததன் பின்னர் இலங்கையில் இந்தியாவுடன் நடைபெறவுள்ள போட்டியில் பாகிஸ்தான் அணி பங்கேற்கும் என அறிவித்துள்ளது. இந்த தீர்மானத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது நன்றிகளை தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார். அனைவரும் நேசிக்கும் கிரிக்கெட் விளையாட்டின் தொடர்ச்சியை உறுதிப்படுத்துவதற்கும் 2020 உலகக்கிண்ண தொடரில் திட்டமிட்டபடி இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டி நடைபெறுவதையிட்டு தான் மகிழ்ச்சி அடைவதாக ஜனாதிபதி அதில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த தொடரின் இணை ஏற்பாட்டாளர் என்ற ரீதியில் சர்வதேச கிரிக்கெட் பேரவை மற்றும் ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து தரப்பினருக்கும் ஜனாதிபதி நன்றிகளை தெரிவித்துள்ளார். மேலும் 1996ஆம் ஆண்டு உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் போது பாதுகாப்பு காரணங்களுக்காக ஏனைய அணிகள் இலங்கைக்கு வர மறுத்த வேளையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் கொழும்பில் விளையாடி வழங்கிய ஒத்துழைப்பை இலங்கை ஒருபோதும் மறக்காது என்பதையும் ஜனாதிபதி நினைவு கூர்ந்துள்ளார். இந்த பிரச்சனைகளோடு பார்க்கும்போது இன்று மற்றொரு முக்கியமான நிகழ்வு நடைபெற்றது. இலங்கையில் இருந்த பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் தனது பதவிக்காலம் நிறைவடைந்து செல்வதற்கு முன்னர் வெளிவிவகார அமைச்சிலே இன்றைய தினம் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பின் போது மேலும் பல முக்கியமான விடயங்கள் தெரிய வந்தன. குறிப்பாக கடந்த 3 நாட்களாக இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளின் விளைவாகத்தான் இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டி தொடர்பான சர்ச்சை முடிவுக்கு வந்திருக்கின்றது. இந்தியாவுடன் நடைபெறவிருந்த போட்டியில் பங்கேற்பதில்லை என முன்னர் எடுத்த தீர்மானத்தை மாற்றி இலங்கையின் கோரிக்கைக்கு இணங்க கருத்து வேறுபாடுகளை கைவிட்டு அதில் பங்கேற்க தீர்மானித்துள்ளதாகவும் இந்த விடயத்தில் இலங்கையின் தலையீடு பாராட்டுக்குரியது என்றும் பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஃபாஹிமுல் அசீஸ் தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்து கொண்டு நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு முன்னதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை சந்தித்து இன்று காலை இதனை தெரிவித்தார். இந்த தீர்மானத்தை எட்டுவதற்காக 3 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மற்றும் தொலைபேசி உரையாடல்களை ஒருங்கிணைப்பதில் பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் வழங்கிய துரிதமான ஒத்துழைப்பிற்காக அமைச்சர் விஜித ஹேரத் தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். பாகிஸ்தானுடனான போட்டி நடைபெறும் நாளன்று தாம் மைதானத்திற்கு வருகை தந்து போட்டியில் பங்கேற்கப் போவதாகவே இந்தியா ஆரம்பம் முதல் தனது நிலைப்பாட்டினை கொண்டிருந்தது. போட்டியை நடத்துவதற்கான இறுதி நிமிடம் வரை அதற்குரிய செயல்முறைகளில் பங்களிப்பு வழங்குவதாகவும் இந்தியா தெரிவித்திருந்தது. எவ்வாறாயினும் பாகிஸ்தானின் இந்த தீர்மானத்தை தொடர்ந்து எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிரேமதாச மைதானத்தில் இந்த போட்டியை நடத்துவதற்கான வாய்ப்பு கிட்டியுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் பேரவை நேற்றைய தினம் பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை பங்களாதேஷ் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தது. இதன்போது பல சாதகமான முடிவுகள் எட்டப்பட்டிருந்தன. இதற்கமைவாக இந்த பிராந்தியத்தின் கிரிக்கெட் எதிர்காலம் தொடர்பாக நிலவிய இந்த சந்தேகங்களுக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை சர்வதேச கிரிக்கெட் பேரவை பாகிஸ்தான் பங்களாதேஷ் கிரிக்கெட் அதிகாரிகளுடன் பயனுள்ள கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டு 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் குறித்தும் தெற்காசிய கிரிக்கெட் துறையின் எதிர்கால நோக்கு குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இம்முறை நடைபெறவுள்ள 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் பங்களாதேஷ் பங்கேற்காமை தொடர்பில் அவர்களுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கிரிக்கெட் தொடர்பிலும் கருத்து தெரிவிக்கப்பட்டது. எமது நாட்டு கிரிக்கெட் ரசிகர்கள் பார்வையாளர்கள் மற்றும் இந்த தருணத்தில் கிரிக்கெட் போட்டிகளை பார்ப்பதற்கு மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருந்த அனைவருக்கும் இது ஒரு முக்கியமான தகவலாகும். வலயத்தில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக இந்திய பாகிஸ்தான் போட்டி நடைபெறாத நிலைமை காணப்பட்டது. இதற்காக அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் கடந்த சில நாட்களாக பல்வேறு வழிகளில் தலையீடுகளை மேற்கொண்டோம். அதன் இறுதி பெறுவராக தற்போது இந்த போட்டியை நடத்துவதற்கான சந்தர்ப்பம் எமக்கு கிடைத்துள்ளது. குறிப்பாக இந்த நேரத்தில் ஐசிசி எமது கிரிக்கெட் நிறுவனம் மற்றும் இதில் தலையிட்ட இன்னும் சில தரப்பினரும் காணப்படுகின்றனர். எமது ஜனாதிபதி பாகிஸ்தான் பிரதமருடன் இது தொடர்பில் பிரத்யேகமாக தொலைபேசியில் கலந்துரையாடினார். இது தொடர்பாக பாகிஸ்தான் அரசாங்கமும் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. தலையீடுகள் மற்றும் போட்டியை நடத்துவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தமையிட்டு நாடு என்ற ரீதியில் உண்மையில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இரு நாடுகளுக்கு இடையிலான போட்டியை இலங்கையில் நடத்த முடிந்தமையிட்டும் மறுபுறம் எமது பிராந்திய நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை வளர்ப்பதில் கிரிக்கெட் விளையாட்டை பயன்படுத்தி நாடுகளுக்கு இடையிலான நட்புறவையும்
ஒத்துழைப்பையும் மேம்படுத்துவதற்கு நாடு என்ற ரீதியில் எமக்கு ஏதேனும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமாயின் அதை தவறாது நிறைவேற்ற அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். அந்த செயற்பாட்டின் ஒரு பெருவேறாகவே இந்த சந்தர்ப்பம் எமக்கு கிடைத்துள்ளது என்று நான் கூறுகின்றேன், என்று நான் கருதுகின்றேன். பாதுகாப்பு தொடர்பான பொறுப்பை நாம் ஏற்றுக்கொண்டே அணிகள் அனைத்திற்கும் அழைப்பு விடுத்தோம். எனவே உச்சக்கட்ட பாதுகாப்பு வழங்கப்படும். எமது நாட்டு மக்களும் கிரிக்கெட்டை நேசிக்கும் அனைவரும் இந்த விடயத்தில் எமது பாதுகாப்பு பிரிவினருக்கு வழங்கக்கூடிய உரிய ஒத்துழைப்பை வழங்குவார்கள் என்று நான் நம்புகின்றேன். நாம் எடுக்கும் இந்த நடவடிக்கை கிரிக்கெட்டுக்கு மாத்திரமல்லாமல் சர்வதேச ரீதியாகவும் சர்வதேச அரசியலுக்கும் சர்வதேச நட்புறவு மற்றும் ஒத்துழைப்புக்கும் ஒரு மிக முக்கியமான நடவடிக்கையாகும். போலீசார் விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்றை தயாரித்துள்ளனர். எனவே பெருமளவிலான பார்வையாளர்கள் இந்த போட்டியை பார்ப்பதற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கின்றோம். அதனை கருத்தில் கொண்டே இந்த போக்குவரத்து திட்டம் தயாரிக்கப்பட்டு வருகின்றது.